குட் மார்னிங் சார். காசை பார்த்த கண்ணால உன்னையும் பார்க்க வேண்டியது இருக்கு. ஏன் சார் என்ன பார்த்தா எப்படி இருக்கு சார்? எரும மாட்டுக்கு பட்டை போட்டு பொட்டு வச்ச மாதிரி இருக்கு. போடா போய் தமிழாசிரியர் வர சொல்லு. வணக்கம் ஐயா. வாங்க தமிழ். லிஸ்ட் தான் இருக்கு. கலெக்ஷன் என்னாச்சு? தங்களிடம் நேரடியாக தர வேண்டும் என்பது என்னுடைய அவா. பப்பாலா அவா அவா. சரி, தலைக்கு 2 ரூபாய் வீதம். 30 பிள்ளைங்களுக்கு 60 ரூபாய் இருக்கணும். 40 ரூபாய் இருக்கு. பாக்கி 20 ரூபீஸ்ல நீர் கலெக்ஷன்ல கை வச்சிட்டீரா? தமிழ் மீது ஆணையாக கூறுகிறேன், வறுமையின் எல்லைக்கே போனாலும் வசூலில் கை வைக்க மாட்டேன். அடுத்தவங்க பாக்கெட்ல கை வைப்பியாக்கும். 20 ரூபீஸ்க்கு வழி என்ன? உல்லாச பயணம் வருவதற்கு மாணவர்கள் ஆசைப்படுகிறார்கள், கொடுப்பதற்கு சிரமப்படுகிறார்கள். பலாத்காரமாக வசூல் பண்ணுவது பண்பல்லவே. தமிழ், காசும் கல்வியும் எனக்கு 2 கண்ணு மாதிரி. கொடிநாள் என்று வசூல் செய்தோம், குடிநீருக்கென்றும் வசூல் செய்தோம். இப்படியே வசூலித்துக் கொண்டே இருந்தா அவர்கள் தான் தாங்க வேண்டுமே. அப்ப ஒண்ணு செய்யுங்க தமிழ், உங்க சம்பளத்துல 20 ரூபாய் புடிச்சுக்கிற, நீங்க வசூல் பண்ணி எடுத்துக்கங்க. தமிழுக்கும் தண்டனையா? தமிழ், இந்த ஸ்கூல் உனக்கு என்ன செஞ்சதுன்னு நினைக்கிறத விட இந்த ஸ்கூலுக்காக நாம என்ன செஞ்சோம்னு நினைக்கிறது தான் ஒரு வாத்தியாருக்கு அழகு. நீரு வாத்தியார் தானே இல்ல கொத்தனாரா? 20 ரூபீஸ் குறையுது, இது எப்படியாவது கொண்டு வா. உத்தரவையா? அதேதான். வணக்கம் ஐயா. தாமதத்திற்கு காரணம்? சைக்கிள் பஞ்சரா போச்சு. உனக்கு? என் சைக்கிளும் பஞ்சரா போச்சு. நீ? எனக்கு அதேதான். சொல்லி வைத்தார் போல் 3 பேருடைய மிதிவண்டிகளிலுமே காற்று வெளியேறி விட்டதா? நாங்கள் மூவரும் வந்தது ஒரே மிதிவண்டியில் தான் ஐயா. அமைதி அமைதி அமைதி. தினசரி தாமதமாக வருவது, அதற்கு ஒரு காரணத்தை கூறுவது, என்னை பற்றி காவலாளியிடம் கோல் மூட்டி விடுவது. வகுப்பு முடியும் வரை நீங்கள் மூவரும் வெயிலில் நில்லுங்கள். போங்கள். நீ நம்மள மாட்டி விட்டல, இன்னைக்கு இவனை வகையா மாட்டி விடணும். வாங்கடா. ஏன்டா போய் போட்டு வெளியே வந்தீங்க? சாப்பாடு நேரம் ஆச்சுன்னு வந்துட்டோம். அதுக்குள்ளவா? மணியை பாரு. ஐயோ, வரேன். என்ன சார் உங்களுக்கு ஐயா? என்ன ஐயா? முன்னறிவிப்பின்றி திடீரென்று மணி அடித்து விட்டீர்களே, ஏதாவது அசம்பாவிதம் நடந்து விட்டதோ? நடந்துச்சு. இப்ப என்ன பண்ணுங்க? போயா போக மாட்டியா? போயிரு. ஏடா பெல் அடிச்ச? மணியாச்சு அடிச்சேன் சார். மணி 10 தாண்டா ஆகுது. இது கண் மாதிரி வச்சு சார், மேட் இன் ஜப்பான். அப்ப இது என்ன மேட் இன் கொசப்பேட்டையா? எங்க கழுத்துக்கு பாப்போம். பாருங்க. என்னங்க, உங்களை தான். உங்களுக்கு எந்த ஊர் தானா? இல்ல, வெளியூர். பட்டமலை ஸ்கூல்ல டீச்சர் வேலைக்காக வந்திருக்கேன். நீ? நானும் அங்கதான் டீச்சர் வேலைக்காக வந்திருக்கேன். நமக்கு போட்டியா வந்திருப்பாளோ? என்ன அம்மா இப்படி பாக்குறாங்க? ரெக்கமெண்டேஷனா? இல்ல, நீங்க? ஸ்ட்ராங் ரெக்கமெண்டேஷன் பிளஸ் லாங் சர்வீஸ். வாங்க பேசிக்கிட்டே போலாம். எதுக்கு ரூட்டை மாத்துவோம். நீ போ, நான் கோவிலுக்கு போயிட்டு வர்றேன். என்னங்க,
என்னமா ரொம்ப நேரமா இந்த வீட்டு கதவை தட்டுறேன், திறக்கவே இல்லையே. விடிய விடிய தட்டினாலும் கதவு திறக்காது. ஏன் தாய், அவங்கள்ட்ட சில்லற காசு இருக்குதா? ஏங்க சுண்டி விடு சில்லறைய. காசு விடுற சத்தம் கேட்டா கதவு தானா திறக்கும். அப்படியா? எவன் காசு எட்டனா? சார், யார் நீங்க? ஹெச்எம் பார்க்கணும். அது நான் தான். வணக்கம் சார். என்ன விஷயம்? டீச்சர் வேலைக்காக வந்திருக்கேன். அதெல்லாம் வீட்டுக்கு வரக்கூடாது, ஸ்கூல்ல தான் மீட் பண்ணணும். சரோஜா டீச்சர் உங்களை வீட்ல தான் மீட் பண்ண சொன்னாங்க. சரோஜாவா? ம். அனுப்புனாளா? உள்ளவா. இப்ப சரோஜா எப்படி இருக்கா? சேட்டோட சௌக்கியமா இருக்கா? இப்ப சேட்டா? இருக்கட்டும் இருக்கட்டும். உங்க பேரு? அக்னி. அவதான் அனுப்புனான்னு நான் எப்படி நம்புறது? ஒரு சின்ன டெஸ்ட். வாரத்தில் எனது முக்கிய நாள் ஞாயிற்றுக்கிழமை 10 மார்க். அன்று எனது முக்கிய கடமை எண்ணெய் தேய்ச்சி குளிப்பீங்க. 15 மார்க். அன்று நான் விரும்பி சாப்பிடுவது எறா பொறா சொரா 20 மார்க். அடுத்து சரோஜா சொன்னது அதுக்கு மேல சரோ ஒண்ணுமே சொல்லல சார். சொல்லிருப்பா, நீ மறந்திருப்ப. நல்லா யோசனை பண்ணி பாரு. உண்மையா அதுக்கு மேல ஒண்ணுமே சொல்லல சார். இல்லம்மா, அது முக்கியமானது. சொல்லிருப்பா, நீ அடம் பிடிக்கிற. சொல்லலையே சார். ஐயோ, முக்கியமான கேள்வியில சிலிப்பாயிட்டியே. சார் கொஞ்சம் அவகாசம் கொடுங்க சார். நான் சரோஜாவுக்கு லெட்டர் போட்டு பதில் சொல்லிடுறேன். கரெக்ட். இப்ப சொன்னியே, இது நியாயம். அது வரைக்கும் உன்னை நான் டெம்பரவரி அப்பாயிண்ட் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ சார். ஹலோ சார். என்னமோ சொல்லணும்னு நினைச்சேன். தேங்க்யூ. மென்ஷன் நாட் மென்ஷன். அம்மா, உங்களை எச்சு மறைச்ச சொன்னார். வணக்கம் சார். வணக்கம். வந்த விஷயம்? பாட்டி டீச்சர் வேணும்னு உங்க விளம்பரத்தை பார்த்தேன். உன் பேரு? கோகிலா. எந்த ஊரு? நீடாமங்கலம். அவ்வளவு தூரத்துல இருந்து இந்த வேலை கிடைக்கும்னு எந்த நம்பிக்கையில வந்த? என்னோட தன்னம்பிக்கையில தான் சார். ஓஹோ, முன் அனுபவம் உண்டா? இதுதான் முதல் அனுபவம். சரி, சங்கீதத்துக்கு எத்தனை ஜோரம்? ஜோரம் இல்ல சார், ஸ்வரம். சரி, அதான் எத்தனை? 7. ஏன் 9 வச்சு கூடாதா? முறையா சொல்லி கொடுப்பியா? முறைப்படி கத்துக்கிட்டவன். அப்போ உனக்கு வேலை கிடையாது. சார், சங்கீத கிளாஸே நான் இருந்து இந்த வருஷம் தான் ஆரம்பிக்கிறேன். பிள்ளைங்க பாடலனாலும் பரவாயில்ல, ஓடிடக்கூடாது. பாராட்டுற அளவுக்கு இல்லைனாலும் நீங்க பயப்படுற மாதிரி எதுவும் நடக்காது. உலகத்திலே மனுஷனே மிருகத்தை மயக்கிற சக்தி இசை ஒண்ணுக்கு தான் சார் உண்டு. நீ சொல்றது 100க்கு 100 உண்மை. அதாவது என்னையும் இவனையும் சொல்றேன். ஏன் சார், இதுல மனுஷன் யாரு மிருகம் யாரு? மனுஷனா மிருக? நீ சந்தேகம் இருந்தா போய் கோயிலாவுக்கு பாட்டு கிளாஸ் காட்டு, பாதியை எடுத்து கொடு. படா. ரொம்ப நன்றி. ஒரு சின்ன உதவி, தங்கறதுக்கு ஒரு வீடு ஏற்பாடு பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லது. இந்த ஊர்ல வீடு கிடைக்காது, பக்கத்து கிராமத்துல நீ தங்கறதுக்கு ஏற்பாடு பண்ற. இந்த ஸ்கூல் உனக்கு என்ன செஞ்சதுன்னு நினைக்கிறத விட இந்த ஸ்கூலுக்காக நீ என்ன செஞ்சேங்கிறது தான் ஒரு டீச்சருக்கு அழகு. வரேன் சார். வாங்க. இதுதான் நீங்க பாட்டு சொல்லி கொடுக்க போற கிளாஸ் ரூம். அருமையான இடம். வெயிலுக்கு குளு குளுன்னு இருக்கும், தூக்கம் ஜம்முன்னு வரும். ஏமா, என்ன இது? ஹார்மோனிய பட்டி. இதுவா? இது வச்சு எப்படிப்பா சொல்லி கொடுக்கறது? நான் என்னமா செய்யறது? முடிஞ்சா வாசிச்சு சொல்லி கொடுங்க, இல்லன்னா வாய்நாள சொல்லி கொடுங்க. புது வாத்தியம் கேட்டீங்க, உங்க வேலைக்கே ஆபத்து வரும். தொழில வச்சுதான் எனக்கு மரியாதை. அந்த தொழிலுக்கே மரியாதை கிடைக்கலன்னா நான் எப்படி இங்க வேலை செய்ய முடியும்? டீச்சர், நீங்க நிறைய கற்பனை பண்ணிட்டு வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஆத்திரப்படுறதை விட அனுசரிச்சு போறதா புத்திசாலித்தனம். வர்றேன். சரி சரி நீ சரி முத்து, சுண்ணாம்பு எழுதுகோளுக்காக எவ்வளவு நேரம் காத்திருப்பது? கொடுக்குற சாபிஸ் எல்லாம் எழுதுறீங்களா இல்ல வீட்டுக்கு எடுத்து போறீங்களா? இது எழுதும் கை, எடுக்கும் கை அல்லவே. ஒரு 5 பைசா சாபிஸ், அத கூட ஸ்கூலுக்காக செலவு பண்ண கூடாதா? நேத்து வந்த உங்க கோயிலா டீச்சர் தன் கழுத்துல கிடந்த செயினை வித்து சம்பளம் வாங்கியிருக்காங்க. செய்யற தொழில்ல ஒரு பயம், ஒரு பக்தி, அக்கறை வேணும். போய் வேலையை பாருங்க. வாங்க சார். வீடெல்லாம் எப்படி வசதியா இருக்கா? இது போதும். முதன்னு வந்திருக்க, வெறுங்கையோட வந்திருக்கேன்னு நினைக்காத. சேச்சே, அப்படிலாம் நான் அல்பமா நினைக்கவும் மாட்டேன், அல்பமா நடந்துக்கவும் மாட்டேன். அது சரி, சரோவுக்கு லெட்டர் போட்டியா? போட்டேன் சார். பதில் வந்துச்சா? இன்னும் வரல சார். இன்னுமா வரல? எதுக்கு நீ குயிக் மெயில் சர்வீஸ்ல ஒரு லெட்டர் போடு. டெம்பரவரி இருந்தா போதும்னு நினைக்கிறியா? அவசரம் எல்லாம் உன்னை பர்மனன்ட் பண்ணணுங்கிறது தான். என்ன சார்,
என்னடா? அக்கன் டீச்சர் வீட்டுக்கு வந்திருந்தீங்களா? ஆமா. இந்த ஸ்வீட் பாக்கெட் மறந்து வச்சிட்டு வந்துட்டீங்களா? கொடுத்துட்டு வர சொன்னாங்க. எதுக்கு சார் இந்த ஸ்வீட் பாக்கெட்? நாய்க்கு போடுறதுக்கு. விஷயத்தோட வச்சிட்டு வந்தேன். விவரம் புரியாம தூக்கிட்டு வந்துட்டியடா. இந்த அல்வாவுல ஒரு பெரிய கதையை அடங்கி இருக்கு. கதையெல்லாம் எனக்கு நேரம் இல்ல, நான் வர்றேன். சகோதரா? சகோதரனா? கூட பிறந்தா தான் சகோதரனா? அர்ஜுன கிருஷ்ணனை பவளக்கொடி கிட்ட எதுக்கு தூது அனுப்புனா? பார்க்க, பேச, பழக, சந்திக்க. விஷயத்தை சுலபமா புரிஞ்சுக்கிட்டேன். எங்க உனக்கு வேற கிளாஸ் நடத்தணுமோன்னு நான் பயந்தே போயிட்டேன். நான் அர்ஜுன, அக்னி டீச்சர் தான் பவளக்கொடி. ஓஹோ, நான் கிருஷ்ணா இருந்து உங்களுக்காக தூது போகணும். ஆமா. ஏன் சார் இந்த விஷயத்தை நீங்களே நேரடியா போய் சொன்னா? பயமா இருக்கே. எல்லா லட்சுமியும் என்கிட்ட இருக்கிறா. ஆனா தைரிய லட்சுமி மட்டும் இல்ல. இந்த இனிப்பை கொடுத்து நீ தான் எப்படியாவது செட்டப் பண்ணணும். எனக்கு செஞ்சுட்டா போகுது. காரியத்தை கெடுத்துறாத. விஷயம் வெளியே லீக் அவுட் ஆகாம பாத்துக்க. இதெல்லாம் வெளியே சொல்லுவேண்டா சார், முழுங்கிடுறேன். இந்நேரம் ஸ்வீட் பாக்கெட்டை திறந்திருப்பா. சும்மா நெழு நெழுன்னு வாய்க்குள்ள போயிருக்குமே. நெய்யில செஞ்ச அல்வா வாச்சே. டீச்சர், எப்படி டேஸ்ட் இருந்தாலும் நீங்க இப்படி சதக்கு புதக்குன்னு திங்க கூடாது. தினமும் வாங்கி அனுப்புறேன். தண்ணீர் போனாலும் பரவாயில்லை, செம்பையாவது விட்டு சென்றார்களே. இந்த வகுப்பில் உல்லாச பயணம் செல்வதற்கு இன்னும் 10 பேர் காசு தர வேண்டும். கதிரேசா, உள்ளேனையா இன்று காசு கொடுப்பதாக சொன்னாயே? எங்க ஆத்தா கிட்ட கேட்டேன். உனக்கு வேலை இல்ல, உங்க வாத்தாருக்கு வேலை இல்லன்னு சொல்லிடுச்சு. நன்று, அப்படியே அமரு. அடுப்புது உங்கள்கிட்ட காசு எடுத்து இருந்தாலும் தானடா. வாத்தியார என்னையா பொழுது விடிஞ்சு அடைஞ்சா பய காசு காசுன்னு உசு எடுக்கிறாயா? இப்படி மானாங்கன்னே வசூல் பண்ண என்ன அர்த்தம்? காசு என்ன உங்கள்ட்ட தோட்டத்துல விளையுது. பாடத்தை சொல்லி கொடுக்க சொன்ன காசை வசூல் பண்ணதே குறியா இருக்கிற காடு வெட்டி பையனை கொண்டாந்து விட வந்தியா? படிக்கிறதே நிறுத்திடலாம்னு நினைக்கிறேன். சொல்லியா கொடுக்கறியே? காசை கறக்கிறதுலயே கண்ணா இருக்கீங்களே. கொஞ்சம் விட்டுருந்தா கடிச்சிருப்பு போல் இருக்க. பிள்ளைங்களை 4 இடத்துக்கு சுத்தி காட்டினா தையா பொது அறிவு வளரும். பிள்ளைக்கு அப்பன் செலவு பண்ணாம அடுத்தவனா செலவு பண்ணுவான். இப்படி குண்டக்க மண்டக்க பேசியே காலத்தை ஓட்டிருங்க. ஏன்னா ஏமாந்து இழிச்ச வாங்க நாங்க தானே. யோ, இங்க படிச்ச மாணவர்கள் எல்லாம் எம்எல்ஏக்களாவும் மந்திரிகளாவும் இருக்காங்க. எப்படி கழுத்துல செயின், கையில வாட்ச், கப்பல் போல கார்ல வந்து இறங்குறாங்க. அது எப்படி மக்கள் தொண்டன் மாறி வாழ்கன்னு சொல்லும் போது என் மனசே பூரியா போச்சு. அது எப்படி? ஆமாளு பயவுடைய கடைக்கு போச்சுன்னா கமிஷன் கேட்கிறேன். அப்பா அத்தாள கெட்ட வார்த்தை சொல்லி வைக்கிறான். கண்டிச்சோம்னா கல்லூத்தி கேட்கிறான். அப்படியா? யோ, எதிர்காலத்துல இவன் பெரிய ஆளா வருவாங்கிறதுக்கு இதெல்லாம் அறிகுறியா? இந்த பாரு, இனிமே நீ இந்த காம்பவுண்டுக்குள்ள வந்த மூக்குல குச்சி விட்டுருவேன். ஓடி போயிரு. பயா வாடா கரண்டி தலையா. வஞ்சிய பாருப்பா. அப்பனே தொந்தி விநாயகா, அல்வா வாங்கி கொடுத்ததுக்கு பலன் கிடைச்சிருச்சு. அக்னி நானும் இன்னைக்கு நேரடியாவே சந்திச்சு பேச போறோம். பாத்தியா ஸ்வீட், இதை என் கையாலேயே கொடுக்க போறேன். எப்படி உன் தம்பி முருகனுக்கு துணையா இருந்து ஆசையும் கனவையும் நிறைவேற்றி வச்சியோ அதே போல என் விஷயத்தை ஓஹோன்னு முடிச்சு வை. அதுக்கு அட்வான்ஸா இந்தா வாங்கிக்க. கிருஷ்ணா, அர்ஜுனா, பவளப்பொடி வந்தாச்சா? நான் தலையிட்ட அந்த காரியம் எப்பவும் சோட போகாது. இப்ப சூழ்நிலை அவங்க 3 நாளைக்கு வர முடியாது. இயற்கை செய்த சதியா இல்லை செயற்கை செய்த விதியா? பக்கத்துல தானே வந்து பேசக்கூடாது. 8-2 பேசலாமே. இதனை எடுத்து சொல்ல கூடாதா சகோதரா? இவ்வளவு நாள் பொறுத்துக்கிட்டீங்க, ஒரு 3 டேஸ் இருக்க முடியாதா? ஏன்டா கடிக்க வர்ற? இத சொல்லத்தான் என்ன விசில் அடிச்சு கூப்பிட்டியா? எதுக்கு அவ்வளவு தூரம் போகணும்? கூப்பிட்டா வருவீங்கன்னு தெரியும், அதுதான் விசில் அடிச்சேன். ஏய், இதெல்லாம் என் நேரம்டா. உன்னையெல்லாம் அனுசரிச்சு போக வேண்டியிருக்கேன். எங்க அல்வா? கொஞ்சம் மரியாதை கொடுத்து பேசுறா. கந்து வட்டிக்கார மாதிரி அலையிறிய. சகோதரா, ஒன்னத்தான்
அல்வாவா காத்துட்டு இருக்கேன்னு அக்னி காதுல போடு. எங்க அடுத்த சந்திப்பு டேட்டையும் பிக்ஸ் பண்ணிட்டு வந்துரு. ஐ வில் ட்ரை. ஐ வில் ட்ரையா? ஏன்னா அல்வாவா கழிச்சு போகுது. வெரைட்டிஸா வாங்க சொல்லணும். மைசூர் பாக்கு வாங்க சொன்னா என்ன? சரி வாங்கி கொடுத்துட்டான். யாரோ ஒரு புண்ணியமா தினசரி நமக்கு தண்ணி வைக்கிறான். உப்பு கரிக்குது, மூத்திர மாதிரி இருக்கே. மூத்திரமேதான். நீங்களா? பசுவின் சிறுநீர் நன்றாக அருந்து. இன்றோடு நீ செய்த பாவங்கள் யாவும் தொலைந்தன. மீன் தண்ணீரில் நீந்துமா பறக்குமா? பார்வதி நீ சொல்லு. சொல்லுமா. மீன் தெரியாது? மீன் தண்ணீரில் நீந்துமா பறக்குமா? ஏன் டீச்சர், அது ஐயர் விட்டு பிள்ளை. அதுட்ட போய் கரோடு மீனை பத்தி கேட்டீங்கன்னா என்கிட்ட கேளுங்க. மீன் தண்ணீரில் நீந்துமா பறக்குமா? ஏன் டீச்சர், கெண்ட மீனா கெளுத்தி மீனா? குட் மார்னிங் சார். டபுள் குட் மார்னிங். அக்னி சார், நான் கொடுத்திருப்பதெல்லாம் வந்து சேருதா? பியூன் எல்லாம் கரெக்டா கொண்டு வந்து கொடுக்குறாரு சார். லெட்டர் போட்டியா? போட்டேன் சார். பதில் வந்துச்சா? வரல சார். அப்ப தந்தி விடு. என் அவசரம் அல்ல, உன்னை பர்மனன்ட் பண்ணணுங்கிறதான். நான் வரட்டுமா? வாங்க. வர்றேன் அக்னி. மூஞ்சியும் மகர கட்டையும் வந்துட்டார். ஹாய். ஹலோ அக்னி. சரோவுக்கு லெட்டர் போட்டியா? போட்டேன் சார். பதில் தான் வரவே மாட்டேன். அப்போ ஒரு ட்ரங்க் கால் போடு. உன்னை எப்படியாவது பர்மனன்ட் பண்ணிக்கணும்னு ஒரு ஆதங்கம் தான். நீங்க மனசு வச்சா நடக்கும். மனசு வைக்கவே மாட்டீங்களா? வைக்கிறேன். மனசு வைக்காமலா ஒரு மண்டலம் 48 நாளா அல்வா வாங்கி கொடுத்து அனுப்புறேன். அல்வாவா? ஒரு மண்டலமா? ஏன் வாங்கி தின்ன வாய்க்கு ருசி தெரியல? இந்த பிகுதான வேண்டாங்கிறது. நம்ம சந்திக்கும் போது ஒரு இதா இருக்கட்டுமேன்னு தான் தூத அல்வா மூலமா அனுப்புறேன். அந்த பியூனு அம்மிக்கல் தலையன் சொல்லல. போதும் நிறுத்துங்க சார். நீங்க நினைக்கிற மாதிரி ஆளு நான் இல்ல. எவன் என்கிட்ட கொடுத்தாரா சொன்னா? நிரூபிக்கல அப்புறம் நடக்கிறதே வேற. அன்னைக்கு ஸ்கூல்ல நான் கொடுத்து அனுப்புறதெல்லாம் வந்து சேருதான்னு கேட்டதுக்கு அதெல்லாம் கரெக்டா வந்து சேருதுன்னு சொன்னீங்க. சாக் பீஸ பத்தி தான் கேக்குன்னு நினைச்சு சொன்னேன். ஐயோ, என் கலெக்ஷன் காசெல்லாம் ஆனைக்கு அல்வா வாங்கி கொடுத்த கதையா ஆகி போச்சே. ஏன் சார், உங்களை எவ்வளவு கௌரவமா நினைச்சு உங்களோட பழகிக்கிட்டு இருக்கேன். நீங்க இவ்வளவு மோசமா போவீங்கன்னு நான் நினைக்கவே இல்ல. இதை எங்க ரிப்போர்ட் பண்ணி எப்படி உங்களை சந்திக்கணுமோ அப்படி உங்களை சந்திக்கிறேன். அக்னி அக்னி, அவசரப்பட்டு ரிப்போர்ட் எல்லாம் பண்ணாத. அந்த அம்மி தலையும் தான் சொன்னா நான் வாங்கி கொடுக்குற அல்வாவையெல்லாம் அபக்க அபக்கன்னு திங்கிறேன்னு. அதை நம்பி நான் ஆசையை வளர்த்துட்டேன். நடந்து போறியே, சைக்கிள் டபுள்ஸ் போலாமா? திங்கச்சே போறேன். அடே அம்மி தலையா, கூப்பிட்டீங்களா சார்? அடடே, ஸ்வீட் பைட்லாம் ரெடியா இருக்கு போல் இருக்கு. மைசூர் பாக்கு தானே வாங்குனீங்க? இல்ல, இன்னைக்கு பெங்களூர் பாக்கு வாங்கி வச்சிருக்கேன். உங்க நிலைமை எனக்கு புரியுது. மைசூர் பாக்குனா அக்கனை டீச்சர் பிரியமா சாப்பிடுவாங்களா? என்ன சொன்னாங்க? கொஞ்சம் கொஞ்சமா அக்கனை டீச்சர் உங்க வழி கொண்டாந்துட்டேன். இன்னைக்கு முடிவு தெரிஞ்சிடும். சரி. அப்ப ஆடி இனிமே ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு ஐட்டமா சொல்லணும். அவங்க அப்பா விட்டு காசா கலெக்ஷன் காசு தானே. ஒழுங்கான முறையில சம்பாதிக்காம காசெல்லாம் இப்படித்தான் போகும். மைசூர் பாக்குன்னு சொல்லி செங்க கட்டிய வச்சுட்டானே. இந்த எச்சம் சரியா நம்மளை ஏமாத்தி விட்டானே. செங்க கட்டி எது கொடுத்தான்? பல்லு விளக்குறதுக்கு. அப்படியா? பாத்தியார ஏண்டா ஒரு நாளைக்கு ஏமாத்துறதுக்கே சலிச்சுக்கிறியே, தினமும் என்ன ஏமாத்தி தின்னுட்டு இருந்தியே, எனக்கு எப்படி இருக்கும்? ஒரே மாதிரி தின்னு நாக்கு செத்து போச்சு. வாய்க்கு ருசியா வெரைட்டிஸா கேட்டியே. இந்தா விதவிதமா தர்ற, வாங்கிக்க. இந்தா அம்மா. சார் அடிக்காதீங்க சார், சொன்னா கேளுங்க சார். நம்ம கேட்க மாட்டேன் சார். சார் மிதிக்காதீங்க. ஐயா 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 அடிக்காதீங்க சார். நிறுத்துங்க சார். இனிமே என் மேல கை வச்சீங்க நடக்கிறதே வேற. இந்த அல்வா விஷயத்தை அக்கனி டீச்சர்ட்ட சொல்லிடுவேன். சொல்லடா. நீ என்னடா சொல்றது? நானே சொல்லிட்டேன். என்ன சொன்னாங்க? செருப்பாலேயே அடிச்சிருப்பா. அன்னைக்கு அவகிட்ட செருப்பு இல்ல. உன் கதை முடிஞ்சிருச்சுன்னு நினைக்காத.
இனிமே தான் உனக்கு தொடர கதையே ஆரம்பம். இனிமே யாராவது என் மேல டச் பண்ணீங்க, இங்கிலீஷ் பேசாத. மறுபடியும் டச் பண்ணீங்க, ஸ்கூல் புறம் சொல்லி உங்க மானத்தை வாங்கிடுவேன். வாங்கேடா, வாங்கிக்கோ. இப்ப மட்டும் நான் வாங்காமல வச்சிருக்கேன். அப்படியா? மைனர்ட்ட சொல்லி உங்க வேலைக்கே உழ வைப்பேன். டேய், மாச கணக்குல அல்வா வாங்கி இந்த வாயால தானே தின்ன. அந்த விஸ்வாசத்துக்காவது மைனர் கிட்ட ரிப்போர்ட் பண்ணாதடா. அப்படி பயம் உள்ளவரு என் மேல எப்படி கை வைக்கலாம்? தப்புதான் சகோதரா. உங்க மேல பல தப்பு இருக்கு. இத வெளிய சொல்லி நான் லீக் அவுட் பண்ணிடுவேன். என்னை அனுசரிச்சு நடந்துக்குங்க, தெரியுதா? கல்ல தொடுவானே கை நாறுவானே. ஆ? உங்களை சொல்லு சகோதரா, ஆ. நீங்க போங்க. ஒரு அல்ப விஷயத்துக்கு இந்த அல்ப கட்ட மாட்டிட்டேன். அது சரியா, வாடகை வரலைங்கிறதுக்காக திருவிழாவை நிறுத்திட முடியுமா? அது எப்படிங்க? ஏதாவது ஏற்பாடு பண்ணி தான் ஆகணும். வேற ஆள் இல்லீங்களே. எனக்கு கூட தான் கேபி சுந்தரம் பாலம் தியாகராஜ பாதரும் நல்ல பழக்கம். இந்த நேரத்துல அவங்க இல்லாம போயிட்டாங்களே. இப்போ ஒண்ணு கெட்டு போயில்ல. ஆ. நான் வேணா உன்னை அனுப்பி வைக்கிறேன், போய் கூட்டிட்டு வா. இல்லன்னா அவங்களோட அங்கேயே இருந்துரு. வேணும்னா நம்ம பாட்டு டீச்சர் கோகிலாவே பாட சொல்லாமே, அவங்களுக்கும் ஒரு சந்தர்ப்பம் கொடுத்த மாதிரி இருக்கும். பசங்க முன்னால பாடுறதுக்கும் பப்ளிக்ல பாடுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. கைத்தட்டலுக்கு பதிலா கல்லெறி விழுந்தா என்ன பண்றது? யோ சொல்லையா, அதுவும் வாசம் தான். கேட்டுக்க. பாட வருமா? நல்லாவே பாடுங்க. அத கேக்கலப்பா, கோயில பாடுறதுக்காக வருமா? நான் சொன்னா கோகிலா மறுக்காது, கண்டிப்பா பாடும். ஓஹோ, எல்லாருக்கும் அதான் சம்மதம்னா அதையே ஏற்பாடு பண்ணிடுவோம். சரி, சம்மதம் தான். சார், எனக்கு வெளிய வேலை இருக்கு, போறேன். இருடா, ஸ்கூல் விட இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்கு. பெல் அடிச்சிட்டு போ. ஏன் ஒரு நாளைக்கு நீங்க அடிச்சா என்ன? குறைஞ்சா போயிருங்க. டேய், நியாய தர்மம்னு ஒண்ணு இருக்கு. நீ போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸுக்கும் நீ பாக்குற உத்தியோகத்துக்கும் நான் எப்ப நினைச்சாலும் உன் வேலைக்கு ஆபத்து வரலாம். நான் நினைச்சாலும் உங்க வேலைக்கு ஆபத்து வரலாம். அல்வான்னு ஒண்ணு இருக்கு, அதை ஞாபகத்துல வச்சுக்கலாம். சகோதரா, சத்தம் போட்டு பேசாதே, வாத்தியார்களுக்கு தெரிஞ்சிட போகுது. அது போதும். கேவலம் ஒரு அல்வா துண்டு. அல்வா என்கிறீர்களே, அது என்ன? அல்வா தான். விவரம் என்னவோ? இதுக்கெல்லாம் கிளாஸ் ஐயா நடத்த முடியும்? போயா. இவர் தமிழே தான் பேசுவாரு. பெரிய சீத்தலை சாத்தனார் பேரன். உன்னை எல்லாம் ஜப்பான்ல கொண்டு போய் இறக்கி விடணும். மொழி தெரியாம பட்டினி கிடந்தே சாக போறேன். என்ன சார் இந்த நேரத்துல வந்திருக்கீங்க? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் தமிழாசிரியர் வந்துட்டு போனாரு. அவன் எதுக்கு வந்தான்? 10 ரூபா கடன் கேட்டாரு, கொடுத்தேன். நீங்க எதுக்கு வந்தீங்க? 20 ரூபா வாங்கிட்டு போலான்னு. நான் என்ன வட்டி கடையா வச்சு நடத்துறேன்? ஏன் நிலைமை புரியாம நீ பேசுற? நாளைக்கு காலையில ரிஜிஸ்டர் தபால்ல உனக்கு இந்த லெட்டர் வரும். நேரடியாவே ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாமேன்னு நீ வருத்தப்படக்கூடாது பாரு. அதுக்காகத்தான் நான் வந்தேன். அப்படி என்ன லெட்டர்ல எழுதிருக்கீங்க? படிங்க கேப்போம். அன்புள்ள சார், படிங்க. அன்புள்ள மேல படிங்க சார். அன்புள்ள சார், என்ன சார் நீங்க அழுறத பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. எதா இருந்தாலும் படிங்க சார். அன்புள்ள அக்கினிக்கு உன் டேஸ் 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 ஹெச்எம் எழுதி கொண்டது. இதுவரை நண்பனாய், சேவகனாய், தோழனாய், தொண்டனாய், மந்திரியாய், நல்ல தலைமை ஆசிரியனுமாய் வாழ்ந்து வந்த நான் அக்னி மீது கொண்ட காதலில் ஏற்பட்ட அவமானம் தாங்க முடியாமலும் காதல் கைகூடாதாலும் தற்கொலை செய்து கொள்வதென்று முடிவு செய்து விட்டேன். இடம் என் இல்லம். நேரம் ஞாயிறு 4:30 மணி முதல் 6 மணிக்குள். இப்படிக்கு உன் டேஸ் 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 ஹெச்எம். லெட்டர் டு அக்னி, காப்பி டு போலீஸ் அதிகாரி, காப்பி டு கல்வி அதிகாரி, காப்பி டு சீஃப் மினிஸ்டர், காப்பி டு பிரைம் மினிஸ்டர். போதும், நிறுத்துங்க. என்ன சார் விளையாடுறீங்களா? நீங்க தற்கொலை பண்ணிக்கிட்டு என்ன மாட்டி உள்ளான்னு பாக்குறீங்களா? இப்பவே ஒரு முடிவுக்கு வந்துரு. உனக்கு என் மேல பிரியம் இருந்தா இந்த தட்டில் இருக்கிற குங்குமத்தை எடுத்து உன் நெத்தியில வச்சுக்கோ. பிரியம் இல்லைன்னா இதே தட்டில் இருக்கிற விபூதி எடுத்து குழைச்சு என் நெத்தியில பட்டையா போட்டுரு. முடிஞ்சா மொட்டையும் அடிச்சு விட்டுரு. முடியலன்னா சொல்லு, 1.25 ரூபா கொடுத்து வெளியே அடிச்சுக்கிறேன். தொட. ஹை, தொட போறா குங்குமத்தை தொட போறா. ஹை, தொட போறா நெத்தியில இட போறா.
அன்னைக்குதான் அப்படி, இன்னைக்கு எப்படி? கோயிலுக்கு வந்திருக்க, இந்த நடுவுல வேண்டாம், இன்னைக்கு ரிசல்ட் தெரிஞ்சாகணும். ஏன் சார், அன்னைக்கு கையில தூக்குன தட்டை இன்னும் கீழே வைக்கவே இல்லையா? எஸ், இந்த ஊர்ல இருக்கிற அத்தனை தெருவுக்கு ஒரு ரவுண்ட் போயிட்டு வந்துட்டேன். இதுல இருந்து இந்த ஹெச் மார்ட் பத்தி என்ன நினைக்கிறேன்? ஹார்ட் இந்த பக்கம் இருக்கு. அது உனக்கு. அது சரி, இப்ப நான் முடியாதுன்னு சொன்னா நீங்க என்ன செய்வீங்க? இந்த நாடு ஒரு சிறந்த தலைமை ஆசிரியனை இழந்து தவிக்க வேண்டியது வரும். நீங்க கேட்ட 3வது கேள்விக்கு எனக்கு அன்னைக்கே பதில் தெரியும். நான் வேணும்னு தான் சொல்லல. தெரியுமா? சொல்லு சொல்லு. சண்டே, ஆயில் பாத், ஏரா, புறா, சொரா, அப்புறம் என்ன? சொல்லு சொல்லு சொல்லு. பாஸ். போங்க. இன்னொரு போங்க. அடுத்தது நீ அதான். மோதிரம் ஏது? மைனர் கொடுத்தாரு. மைனர் ஒருத்திக்கு மோதிரம் போட்டான்னா அவ கதை முடிஞ்சதுன்னு அர்த்தம். நீ என்கிட்ட கேட்டிருந்தா 10 விரலுக்கு 16 மோதிரம் போட்டுருப்பேன். ஏன் அனாவசியமா புலம்புறீங்க? என்ன நடந்ததுன்னு தெரியுமா உங்களுக்கு? அந்த காட்சியை நான் கண்ணால வேற பாக்கணுமா? பேரம்பேத்தி எடுக்கிற வயசானாலும் பரவாயில்ல, உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சேன். இந்த மாதிரி கசமுசா நடந்துடக்கூடாதுன்னு நடந்துருச்சே. இதுக்கு போய் அல்வா 10 பைசா முறுக்கே போதும். விவரம் தெரியாம பேசாதீங்க. அவர் மோதிரத்தை போட்டது உண்மை, அதை நான் எடுத்து மாட்டிக்கிட்டது உண்மை. கிட்ட வந்தாரு, திரும்பி பார்த்தேன், முகத்தை பார்க்காம மோதிரத்தை போட்டுட்டேங்க. எங்க அக்கா மாதிரி இருக்கீங்க, மோதிரத்தை திருப்பி கொடுத்துருங்கன்னு பாசம் பொங்க கேட்டாரு. அக்காவுக்கு தம்பி போட்டதா இருக்கட்டும்னு நானும் பாசத்தை பொங்கிட்டு மோதிரத்தோட வந்துட்டேன். இப்படி வேற வசூல் பண்றியா? சும்மா இருங்க. இது சாயம் போகாத முந்தானே. வாங்குனதுன்னு தோச்சிருக்க மாட்டேன். இது பாருங்க, எப்ப இவ்வளவு தூரம் வந்தாச்சோ இனிமே நமக்குள்ள சரிப்பட்டு வராதுன்னு நினைக்கிறேன். அக்னி, இப்படி சொன்னா எப்படி? நான் சந்தேகப்பட்டது காரணமே உன் மேல உள்ள கிக்கு தான். இதெல்லாம் அதுக்கப்புறம். எதுக்கு அப்புறம்? கல்யாணத்துக்கு அப்புறம். ஐயா, ஐயோ, நீங்க ஹெட் மாஸ்டருங்க.